ஹலோ டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்முடைய கிளாஸ் ரூமை ஐசிடி காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி என்கேஜாக கொண்டு போகலாம், ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, பி ஸ்கூல் அப்படின்னு நம்முடைய ப்ரௌசரில் சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பி ஸ்கூல் டன்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பி ஸ்கூல் லாங்குவேஜ் ஆப்ஸ், இங்கிலீஷ், கலரிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஷார்ட் வீடியோஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. தமிழில் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்முடைய குழந்தைக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பி ஸ்கூல் டன்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸ்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் வைஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் ஒன் கிளாஸ் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபன் கலர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். கலரிங் ஃபார் ஃபன், கலர் வித் கலர் கோட், ட்ராயிங் ஃபார் ஃபன், மிரர் இமேஜ் ட்ராயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று மிரர் இமேஜ் ட்ராயிங்கை நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தைகளுடைய மைண்ட் செட்டை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் வரைகிறேன், பாருங்கள். ஓகே, ஒரு சர்க்கிள் எடுத்துட்டேன். ஓகே, ஒரு லைன் மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஹைடெக் லேப் மூலயமா போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கேஜ் ஆவாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது திரும்ப பேக் டு ஹோம் வர்றதுக்கு பி ஸ்கூலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் அப்படின்னா, ஸோ அதுலேயே ப்ரொனன்சியேஷன் வரும். இந்த லெட்டர் இப்படி வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த டாட்டர் லைன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், லெட்டர் ரைட்டிங்கையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பி. ஓகே, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்முடைய குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை லேர்ன் பண்ணிக்குவாங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் பி ஸ்கூலுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு மேக்ஸுக்கு போகலாம். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் நம்பர்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும். பாருங்கள், கிளிக் த ரைட் சிம்பிள் தட் கம்ஸ் பிட்வீன் த நம்பர். பார்த்திங்கன்னா 33 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 12. இது எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். 33 கிரேட்டர் தென் 12 அப்படின்னா டிக் ஆகிடும். ஒரு ஸ்கோரும் நமக்கு அலாட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நான் தப்பாகவே கொடுக்குறேன், கிரேட்டர் தென் கொடுக்குறேன். பாருங்கள், தப்புன்னு வந்துருச்சு. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1/2ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாருங்கள், கரெக்ட். சப்போஸ் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஸோ மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் லேர்ன் பண்ணிக்க முடியும். கரெக்டான ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பி ஸ்கூல் அண்ட் கிராமர் ஆர்டர் சென்டென்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. சப்போஸ் நான் ஸ்டேஜ் 1 எடுக்கிறேன். பாருங்கள், கனெக்ட் த பிளாக்ஸ் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். பாருங்கள், இதை தூக்கி இதை கனெக்ட் பண்ணுறேன். கீப் குவைட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா கனெக்ட் த பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எங்கேயாவது ஒரு பக்கம் நினச்சி கொடுப்போம். பாருங்கள், கீப் குவைட். நெக்ஸ்ட் பாருங்கள், டவுன் சிட்டுன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இதை கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுமா? தப்பு. ஸோ இது கூட கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சிட் டவுன். ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல் வேயில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய டயத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப் ஒரு டீச்சர் ஆப்சன்டேஜ் ஆகிருக்கேன்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக நம்ம என்கேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஹையர் கிளாஸ் போகலாம். பாருங்கள், இதில் போயிட்டு கிளாஸ் 8 சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கம்பேர் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. -43 ஸ்பேஸ் கொடுத்துட்டு -92. இதில் எது பெருசுன்னா இதான் பெருசு. ஸோ அட்வான்ஸ் லெவல்லையும் நமக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டென்ட் வந்து கிடைக்கும். அதே போல் ஃபேக்டர் 3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ பாருங்கள், ஃபில் த எம்டி சர்க்கிள்ஸ் வித் த ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பாருங்கள், வீடியோ ஹெல்ப்பும் இருக்குது. வீடியோ ஹெல்ப்பை கிளிக் பண்ணால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி பண்ணலாங்கிற ஐடியாவும் அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 6 இங்கே எடுத்துக்கலாம்னா ஒரு 5 எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2, இங்கே 3, இங்கே என்ன எடுத்துக்கலாம் 5. அப்படியே தான் நம்ம கண்டினியூ ஆக போகுது. ஸோ 5 கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். எஸ், கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமை ரொம்ப மீனிங்ஃபுல் வேயில் என்கேஜ் ஆகணும். அதே நேரத்தில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.